எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெருந்தகையோருக்கும், என் முன்னிருக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கும் வணக்கம், மாலை வணக்கம். இதில் குரு சிஷ்யன்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி ஒரு பெரிய வேலையும் இது கிடையாது. பெரிய வேலைன்னா கற்றுக் கொடுக்கறதுக்கு, நம்மளாக கற்றுக்கிறது தான். எங்களுடைய பிஆர்ஓ யூனியனோட தலைவர் திரு விஜய் முரளி அவர் இங்கே இருக்காங்க. அவர் இப்போது தம்பியை வாழ்த்துவார். ஓட்டுநர்லேருந்து இயக்குனர் ஆகியிருக்கிறாரு. இந்த ஓட்டுநர் இயக்குனர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் எழுதுகிறோம், நடத்துனர்லேருந்து இயக்குனர் ஆகியிருக்காரு. இந்த இந்த போடுவாங்க, நம்பிக்கைக்கு வர அதை தான் போடணும். ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் 2 சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, ஒருத்தரை ஆளுமை செய்து ஒரு படைப்பை வெளியில் கொண்டு வரவங்க இயக்குனர். ஒரு பஸ்ஸையே நடத்தி அந்த வழித்தடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது நடத்துனர். அதனால தான் அந்த கொடுப்பாங்க. அது அவ்வளோ வேல்யூபிளான அந்த வேல்யூபிளான 2 நாளில் நீங்கள் வந்திருக்கீங்க சார். அதனால் அது மிகச்சிறந்த ஒரு பயணமாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள். முதல் படமாக நீங்கள் முன் வந்ததுக்கு. இன்னொன்று, என்னோடய தம்பி விஜய் பின்னாடி நிறைய பேசுவாங்க. அதாவது இங்கே காசிப் இல்லாத இடமே கிடையாது. உன்னை பற்றி குறைவாக பேசுவாங்க, உன்னை பற்றி தவறாக பேசுவாங்க. இந்த 2ஐயும் செஞ்சிட்டேன்னா எப்படியாவது ஒரு காலத்தில் நம்ம அடித்து புரண்டு முன்னேறி நம்ம நினைக்கிற ஒரு இடத்துக்கு ஓடி வந்துடலாம். ஆனால் இந்த 2க்கு நீ செவி கொடுத்துட்டேன்னா வீழ்ச்சி அங்கேருந்து ஆரம்பிக்கும். எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க என்கிட்ட பேசலை, என் முன்னாடி பேசியிருந்தா அந்த குறை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நான் அதை நிவர்த்தி பண்ணி இருந்திருக்கலாம். அதனால் தயவு செய்து பின்னாடி பேசுகிறவங்கள கொஞ்சம் குறைச்சி வைங்க, தள்ளி வைங்க, ஒதுக்கி வைங்க. அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்து. அது இல்லாமல் நமக்கு நேரடியாக பேசுகிற மனிதர்களை அழகாக கூட்டிக்கிட்டு போனீங்கன்னா நம்ம நடத்துனர் மாதிரி பயணம் சிறப்பாக இருக்கும், நல்ல பயணமாக அமையும். ஐஏஎஸ் அப்படிங்கிற அந்த தகுதிக்கு 1547 பெண்கள் தான் இது வரைக்கும் வந்திருக்காங்க. 1951லேருந்து 2020 வரைக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எவ்வளோ பேர் ஆயிருக்காங்கன்னு எனக்கு துல்லியமான கணக்கு தெரியல. மேபி 2000 இருக்கலாம் இப்போது. அப்போ இவ்வளோ காலமும் நம்ம இவ்வளோ பேரை தான் ஐஏஎஸ்ஸாக உருவாக்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டால், பெண்களை உருவாக்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், அவ்வளோதான் உருவாக்கியிருக்கோம். அதில் அட்டன் பண்ணதில் 13% தான் நம்ம ஐஏஎஸ்ஸாக மாறியிருக்காங்க. ஸோ பெண்கள்லேருந்து நிறைய ஐஏஎஸும் ஐபிஎஸும் அது சார்ந்த துறைகள் சார்ந்த இதுலேயும் நிறைய வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், கல்விங்கிறது முக்கியம். அதே போல் கல்வியை சொல்லிக் கொடுக்குற அதே இடத்துல கல்வியில் வீழ்ச்சி அடைகிறவங்களோ அப்படின்னு ஒன்று கிடையாது, கல்வியில் தோற்று போகிறவங்கன்னு ஒன்று கிடையாது. கல்வி கற்கும்போது அதனோட மதிப்பெண் கிடைக்காம போயிருக்கலாம். அந்த மதிப்பெண் கிடைக்காததுக்கு வருத்தப்படாதீங்க. ஐயோ, நாங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சேனே, ஆக முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. அதுக்கு அடுத்தடுத்த துறைகளை தேர்ந்தெடுங்க, சாதிங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது படின்னு தான் சொல்லிக் கொடுக்குற மொழியை, படிப்புக்கு அடுத்து என்ன இருக்குது, எப்படி வாழணும், அடுத்து தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க தொழில் முனைவோராக மாறுறதுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஒரு காலகட்டத்தில் இது சும்மா அரிச்சிக்கிட்டே இருந்தது. டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்டர் தொழில் ரொம்ப அற்புதமான தொழில் சார், மக்களுக்கு சேவை செய்கிற தொழில். ஆனால் உலகத்தில் அதை விட மோசமான தொழிலும் கிடையாது. வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டைனா கூட சண்டை வந்தால் கூட கண்ட்ராக்டர்கிட்ட தான் சார் சண்டைக்கு வருவாங்க. ஆம்பளைங்களாகட்டும் பொம்பளைங்களாகட்டும் அத்தனை பேரும் சமாளிக்கணும். குடிக்கார நண்பர்கள் வருவாங்க, அவங்கள சமாளிக்கணும். ஆனால் உலகத்திலேயே எந்த துறையிலும் கிடைக்காத அனுபவங்கள் அந்த கண்ட்ராக்டர் தொழிலில் கிடைச்சிது. அதுவெல்லாம் எனக்கு இந்த எழுத்துத்துறைக்கு, இந்த சினிமா துறைக்கு ரொம்ப லாபகரமாக இருந்தது. சரி, இப்படியே போயிட்டு இருந்தது.
அதிகாரிகளுடைய தொல்லை தாங்க முடியல. ஒரு பக்கம் மனசு இப்படி அரிச்சுக்கிட்டு இருந்தது. வாழ்க்கையில் சார் ஒவ்வொரு நாளும் கடந்துக்கிட்டே இருக்கு. நான் எல்லாருக்குமே சொல்கிறேன் சார், ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஆயுளில் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வருது சார். ஒவ்வொரு நொடியும் குறைஞ்சிட்டு வருது. அந்த வாழும் காலங்களில் நாம் ஏதாவது சாதிக்கணும். எனக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான் சார், எழுத்து, சினிமா. இப்படி இருக்கிற பட்சத்தில் நானே இந்த வாய்ப்பை உருவாக்கி யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து அப்படி முதல்ல போயிட்டு இருந்தது சார். அப்புறம் 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அதுக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்காக நான் சென்னை வந்திருந்தேன். அதாவது இது முதல்ல சொல்லிடுறேன் சார். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம், தயாரிப்பு, நடிக்கிறது எல்லாமே நான் தாங்க 100%. நான் தான் 100%. ஆனால் நான் யாருக்குமே அசிஸ்டண்ட்டாக சேர முடியல. அதுக்கு முன்னாடி நான் என்னை தயார்படுத்திக்கணும். கடவுளோட வரப்பிரசாதம், பிஸ்வாகத்தி, ரூபன் இந்த மாதிரி படங்களை இயக்கின டைரக்டர் ஐயப்பன் அவர்கள், அவருடைய நட்பு கிடைச்சது. அவர் அந்த ரூபன் படம் பண்ணும்போது அவர் வாழை பிடிச்சிட்டு தெரியுமா சார். அவர் என்னோட வயசில் இளையவர் தான், ஆனால் எனக்கு அவர் குரு. இந்த படத்தை இயக்கிறதுக்காக இத்தனை வேலையை செய்யறதுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கணும். நான் அவர்கிட்ட சேர்ந்து, அவர் தான் என்னை இயக்கினார். என்ன டைரக்ஷன் பண்ணது அவர் தான். அவர் என்ன டைரக்ஷன் பண்ணதுனால தான் நான் இந்த படத்தை எல்லா பொறுப்பையும் எடுத்து செஞ்சேன். வாழ்க்கையில் என்னன்னைக்கும் அவரை என்னால் மறக்க முடியாது. நீங்கள் சாதிச்சிட்டிங்க சார். ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரைலர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு இதில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மேலும் மேலும் நீங்கள் நிறைய படங்கள் இந்த மாதிரியான மோட்டிவேட் படம் எடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. வீட்டிருப்போருக்கும் எதிர்த்தாப்பில் வந்திருக்க அனைத்து கலைஞர்களுக்கும், முக்கியமாக ஊடகங்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஐஏஎஸ் கண்ணம்மா. ஐஏஎஸ்ன்றது எல்லாருடைய கனவு. ஆனால் அந்த ஐஏஎஸை எட்டி பிடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ போராடுறாங்க அப்படின்றது இதில் ரொம்ப அடித்தரப்பட்ட ஒரு கூலி தொழில் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த குடும்பத்துலேருந்து வந்து அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த முன்னுக்கு வர்றா அப்படின்றதுக்கும், அதுக்கும் ஊன்றுகோலா சுடர் விளக்காக இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தூண்டுகோலாக இருந்தால் அந்த பொண்ணால் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம ப்ரொடியூசர் அவர்கள் ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. நாங்கள் ஒரு சின்ன கேரக்டர் அதில் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக சாதாரணமாக எடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த படம் அவங்க கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. டப்பிங்கில் பார்த்தா இன்னும் பிரம்மாண்டமாக இருந்தது. ஏதோ சின்ன படம்ன்றாங்க. நீங்கள் திரையில் வந்து பாருங்கள், இது வேறு லெவல் படங்க, சின்ன படமே கிடையாது. இது மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. நீங்களும் வந்து பார்த்து நீங்கள் அந்த ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மேன்மேலும் வெற்றி அடைய செய்ய வேண்டும். ப்ரொடியூசர் அவர்கள் நிறைய கதை வச்சுருக்காரு. இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்து எங்களை போகிற நிறைய கலைஞர்களை வாழ வைப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப நன்றி. பெயர் நேத்ரா. எனக்கு இது 3வது படம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் தியேட்டரில் படம் பார்க்க வேண்டும் மனமார்ந்து வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.